ரஜினி அந்த உள்ளூர் அரசியல்லையே எடுபடாத செல்லா காசு அப்படிங்கிற நிலையில தான் கட்சியே ஆரம்பிக்காமல் பிரமுதுகிட்டு ஓடினாங்க. உள்ளூர் அரசியல்லையே எடுபடாத ரஜினிகாந்த் அவர்கள் தேசிய அரசியல் அப்படிங்கிறது வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். சூப்பர் ஸ்டார் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக மீதும் பாஜக மீதும் அவருக்கு ஒரு தனிப்பட்ட பாசம் எப்பவுமே இருக்கக்கூடியவர் தான். இன்னைக்கு பாஜகவுக்கு எம்பிக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக தேவைப்பட்டு இருக்கு. அப்ப இதை சாதகமாக பயன்படுத்தி பிஜேபி கூட ஒரு அலையன்ஸை உருவாக்கலாமா அப்படின்ற விஷயத்துல தான் இந்த சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடுநிலையாக ஒரு ஜட்ஜி போல இருந்து செயல்பட்டு இருக்கார் அப்படின்னா செய்திகள் ஊடகங்கள்ல வந்துட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அவருக்கு ஆளுநர் பதவி கொடுக்க போறாங்க, கவர்னர் பதவி கொடுக்க போறாங்க அப்படிங்கிற செய்திகளும் வந்துட்டு இருக்கு. திமுக தமிழ்நாட்டில் மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா மத்திய அரசுடைய சப்போர்ட் வேண்டும் அப்படிங்கிறத திமுக தலைவர்கள் உணர்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் அரசாங்கம் டிவிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறையை பொறுத்த வரைக்கும் எத்தனை வழக்குகள் பதிய போறாங்க, எந்தெந்த விஷயங்கள்ல வழக்குகள் பதிய போறாங்க, யாரையெல்லாம் கைது செய்ய போறாங்க, முன்னாள் அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய துறை வாரியாக ஏற்கனவே அவங்க இருக்கும்போது இருந்த அதிகாரிகள் இப்ப மாற்றப்படாமல் இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட போன் போட்டு நலம் விசாரிக்கக்கூடிய நிகழ்வுகள், உங்க டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஏதாவது நடந்தா நமக்கிட்ட ஷேர் பண்ணுங்க பாத்துக்கலாம். அரசு அதிகாரிகளை தங்களுடைய வலைக்குள் வைக்கக்கூடிய வேலைகள்ல செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னா எப்பவுமே லட்டா சாப்பிட்டு இருந்த அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு கசப்பான மருந்து கொடுக்கப்படுது. ஃபுல்லா சிஎம் விஜய் அவர்கள் வந்தோடனே கசாயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். தற்பொழுது ரஜினி அவர்களுக்கு ஆளுநர் பதவி அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. அவரு தேசிய அரசியலை நோக்கி தற்பொழுது நகர்ந்துகிட்டு இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. எப்படி பாக்குறது இந்த விஷயத்த? ரஜினி அந்த உள்ளூர் அரசியல்லையே எடுபடாத செல்லா காசு அப்படிங்கிற நிலையில தான் கட்சியே ஆரம்பிக்காமல் பிரமுதுகிட்டு ஓடினாங்க. அப்போ பாத்தீங்கன்னா உள்ளூர் அரசியல்லையே எடுபடாத ரஜினிகாந்த் அவர்கள் தேசிய அரசியல் அப்படிங்கிறது வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக மீதும் பாஜக மீதும் அவருக்கு ஒரு தனிப்பட்ட பாசம் எப்பவுமே இருக்கக்கூடியவர் தான். அதாவது திமுகக்கு ஏதாவது ஒன்றுன்னா ரஜினிகாந்த் அவர்களால் ஏற்றுக்க முடியாது. அதே நேரத்தில் பாஜகவுடைய விஷயங்கள் பலவற்றை தமிழ்நாட்டில் செய்வதற்கு அவரால் முடிந்த அளவுக்கு வேகம் எடுத்து செயல்படுவாங்க அப்படிங்கிறதும் கடந்த கால நிகழ்வுகள் மூலமாக நம்ம பார்க்கப்பட்டதான். இந்த அடிப்படையில் தான் திமுக இப்போ தோல்வி கண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தாவேக்கா ஆட்சியில் அமர்ந்த பிறகு தாவேக்கா ஆட்சியில் அமர்ந்த உடனே இந்த விஷயத்தை ரஜினிகாந்த் அவர்களால் ஏற்றுக்கவே முடியல. உடனே ஓடி போய் அவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி பிரஸ் மீட்டிங்ல, அதாவது அரசியலில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்றதை தான் நம்ம அதிகாரப்பூர்வமாக பார்க்கப்பட்டாலும் பின்னணியில் நடக்கக்கூடிய நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் வெளியில சொல்ல மாட்டாங்க. நான் போய் சந்திச்சேன் பேசினேன் அப்படிங்கிற விஷயங்களை சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் அவர்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க வெளியே சொல்லக்கூடிய தகவல்கள் நிதர்சனமான உண்மையான தகவல்களாகத்தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கல்யாணத்துக்கு பத்திரிகை வைப்பதற்காகத்தான் நான் போய் அவரை சந்திச்சேன் அப்படிங்கிற கருத்துக்களை தொடர்ச்சியாக சொல்லுவாங்க. நட்பு ரீதியான சந்திப்புன்னு சொல்லுவாங்க. அங்கே முழுக்க அரசியல் தான் அங்கே பேசுவாங்க. முழுக்க அரசியலை பேசிட்டு வெளியே வந்த உடனே சரி வெளியில் நம்ம பேசிய விஷயம் தெரிய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நட்பு ரீதியான சந்திப்பு, இல்லை என்னுடைய இல்லத்தில் ஒரு திருமண ஃபங்க்ஷன், அதற்காக தான் நாம் சென்றோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைப்பாங்க. அப்போ திருமண ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தோட சந்திப்பை முடிச்சுட்டு கிளம்பலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நாள் கணக்காக உட்காந்து பேசுவாங்க. 4 மணி நேரம் 5 மணி நேரம் 10 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு நாங்கள் திருமணத்துக்கு இன்வைட் பண்ணிட்டு வந்தோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைப்பாங்க. அதாவது திருமணத்துக்கு இன்வைட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது மக்கள் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அதே போல தான் பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை திமுக தோத்தோடனே போய் சந்தித்தது, அந்த புகைப்படங்கள் எல்லாமே சோசியல் மீடியாக்களில் வந்த நிகழ்வு தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் தரப்புலேருந்து இல்லை அப்படியான ஒரு சந்திப்பு நடக்கலை அப்படிங்கிற விஷயங்கள் மறுக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா களத்தை பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு தோல்வி கண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் திமுக தாவேக்காவுக்கு எதிராக பெரிய அளவில் களமாட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. தாவேக்கா அசூர வேகத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தில் வேகம் எடுத்து சென்றுகிட்டு இருக்காங்க. தளபதி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சிக்கும் இல்லாத அளவுக்கு தாவேக்கா ஆட்சியில் அமர்ந்த உடனே தேசிய அளவிலையும் ஒரு கவனத்தை ஈர்த்து வேகம் எடுத்து சென்றுகிட்டு இருக்காங்க. தளபதி விஜய் அவர்கள் என்ன ஒரு விஷயம் அப்படின்னாலும் அதில் வெற்றி மேல் வெற்றியை தான் ஈட்டிக்கிட்டு இருக்காங்க. கடந்த காலத்தில் திமுக ஆட்சியில் இருக்கும்போது மத்திய அரசோட மோதல் போக்கை கடைப்பிடிச்சதுனால மாநிலத்துக்கு கிடைக்க வேண்டிய பல நன்மைகள்
பாஜக அரசு செய்யல, திமுக அரசால் கொண்டு வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. இது அரசியலுக்காக திமுக அப்படி செய்தாங்க, பயன்படுத்தினாங்க. பாஜக அப்படி ஃபண்டு கொடுத்தாலும் கொடுக்கல என்னங்கிற விஷயங்களையும் பெருமளவில் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. உள்ள என்ன நடந்தாலும் அதுக்கு நேர் எதிரான அடிப்படையிலையும் பல தகவல்கள் வந்து திமுகவால் ஷேர் செய்யப்பட்ட நிகழ்வுகள் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் தளபதி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நான் வந்து ஆட்சி அப்படின்னு வரும்போது எல்லார் கூடயுமே அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நம்ம போய்கிட்டு இருப்போம். ஏன்னா மாநில நலன் எனக்கு முக்கியம். அதே நேரத்தில் கட்சி அப்படின்னு வரும்போது தான் என்னுடைய எதிரிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம வந்து பெருமளவில் பார்ப்பேன் அப்படிங்கிறது வெளிப்படையாகவே சொல்லித்தான் கட்சியில் வந்து ஒரு தலைவராக சிஎம்மாக போயிட்டு இருக்காங்க. இதைத்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து லைக் பண்றாங்க. என்ன ரீசன்னா, மாநில நலன் நமக்கு முக்கியம் அப்படிங்கிற விஷயத்துல தளபதி காம்ப்ரமைஸ் கிடையாது. இப்படியான சூழ்நிலையில் தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்போ திமுக பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு பார்லிமெண்ட்ல சட்டங்கள் இயற்றுவதற்கு எம்பிக்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால பாஜகவும் ஒரு பக்கம் தூண்டில் போடக்கூடிய வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. திமுகவையும் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து மத்திய அரசுல நாம இடம்பெறுவது நமக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான விஷயம். திமுக தமிழ்நாட்டில் மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா மத்திய அரசுடைய சப்போர்ட் வேண்டும் அப்படிங்கிறத திமுக தலைவர்கள் வந்து உணர்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக மாதிரி கிடையாது. இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் வந்தால் நாம வந்து அரசியல் வந்து அதிமுகவை சமாளிச்சிடலாம், அரசியல் செய்திடலாம். காரணம் என்ன அப்படின்னா, அவங்களும் எல்லாமே நம்ம ரெண்டு பேருமே பங்காளிகள் தான். ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான், ஒரே இதுலேருந்து வந்தவங்க தான். இங்கே இருந்தால் அங்கே போனாங்க, அங்கே இருந்தால் இங்கே வந்தாங்க, எல்லாமே ஒன்னே தான். எங்களுடைய செயல்பாடுகளும் ஒன்றா இருக்கிறதுனால ஸோ வந்து யாருமே வந்து யோக்கியன், சுத்தமானவன், பரிசுத்தமானவன் அப்படின்னு சொல்ல முடியாத சூழல் இருக்கிறதுனால நமக்குள்ள வந்து ஒரு டீலை வந்து மறைமுகத்தில் வச்சுட்டு அரசியல் செய்துட்டு போயிடலாம். ஆனால் இன்னைக்கு புதிதாக தாவேக்கா அப்படின்னு ஒரு கட்சி வந்திருக்கிறதுனால, தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முற்றிலும் எதிர்ப்பதனால, தாவேக்கா அமைச்சர்கள் எங்கேயுமே கமிஷன், கரப்ஷன், ஊழல், முறைகேடு எதுலையுமே ஈடுபடாமல் செல்லக்கூடிய நிகழ்வுகள்னால திமுகவை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவை எதிர்கொள்வது கடினம். அதே நேரத்தில் இனி வரக்கூடிய நாட்களில் தமிழக வெற்றி கழகம் அரசாங்கம் டிவிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும், லஞ்ச ஒழிப்புத்துறையை பொறுத்த வரைக்கும் எத்தனை வழக்குகள் பதிய போறாங்க, எந்தெந்த விஷயங்களில் வழக்குகள் பதிய போறாங்க, யாரையெல்லாம் கைது செய்ய போறாங்க, என்ன டேட்டாக்கள் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாத நிலையிலேயே இவங்க இருந்துட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய துறை வாரியாக ஏற்கனவே அவங்க இருக்கும்போது இருந்த அதிகாரிகள் இப்போ மாற்றப்படாமல் இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட வந்து போன் போட்டு நலம் விசாரிக்கக்கூடிய நிகழ்வுகள், உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஏதாவது என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஏதாவது நடந்தால் நம்மகிட்ட ஷேர் பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய நிகழ்வு. காரணம் என்ன அப்படின்னா, தளபதி விஜய் அவர்களுடைய அமைச்சரவை அரசு இயந்திரத்தை பொறுத்த வரைக்கும் லஞ்சம் அப்படிங்கிற விஷயத்தை முற்றிலுமாக எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இவங்க வந்து முன்னாள் அமைச்சர்களை பொறுத்தவரை அங்கே பேசக்கூடிய நிகழ்வுகள், உங்களுக்கு என்ன வேணுமோ நம்ம கவனிச்சுக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய நிகழ்வுகள் என்ன, அரசு அதிகாரிகளை தங்களுடைய வலைக்குள் வைக்கக்கூடிய வேலைகளில் செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னா தகவல்களும் வந்துகிட்டு இருக்கு. இதை ஒரு சில அமைச்சர்கள் வந்து பேசிய நிகழ்வுகளையும் நம்ம பார்த்தோம். இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் தான் மதிமுகவுடைய பொதுச் செயலர் வைகோ அவர்கள் கூட பேசியிருந்தாங்க. அரசு அதிகாரிகள் வந்து திமுக கூட சேர்ந்து செயல்பட்டு இருக்காங்க, இவர்கள் மூலமாகத்தான் தாவேக்கா அரசாங்கத்துக்கு பெரிய களங்கம், ஆபத்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது, ஃபைல்களை மூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ பொது வழியில் போட்டுடைத்த நிகழ்வை பார்த்தோம். வைகோ அவர்களுடைய வரலாற்றில், நீண்ட நெடிய வரலாற்றில் இப்போதான் ஓப்பனாக ஒரு உண்மையாக பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு போல்டாக அவர் வந்து இந்த விஷயத்தை பேசியிருந்தாங்க. அது நிதர்சனமான உண்மைதான். அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் பெருமளவில் அதிருப்தியாக இருந்துட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, எப்பவுமே லட்டா சாப்பிட்டு இருந்த அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒரு கசப்பான மருந்து கொடுக்கப்படுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல லட்டா குடிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஃபுல்லாக வந்து சிஎம் விஜய் அவர்கள் வந்தோடனே கசாயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி குடிக்க முடியும்? அந்த அளவுக்கு வந்து அதிகாரிகள் வந்து வருமானம் இல்லாமல் சம்பளத்தை மட்டும் நம்பி வாழ வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதிகாரிகளால் ஒரு பாதிக்கு மேற்பட்ட அதிகாரிகள் ஓகே லஞ்சம் ஒழிகிறது அப்படின்னு ஏற்றுக்கிட்டாலும் பாதிக்கு மேற்பட்ட அதிகாரிகளை பொறுத்தவரைக்கும் ஏற்றுக்கவே முடியலை. நம்ம 50 லட்சம் 1 கோடி கொடுத்து வேலையை வாங்கிட்டு வந்துட்டு சம்பளத்தை வச்சு எப்படி அதை சரி கட்ட முடியும் அப்படிங்கிற நிலையில தான் பெரிய அதிருப்தியில் இருந்துட்டு இருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில் தான் அப்போ திமுக தலைமையை பொறுத்த வரைக்கும் அப்போ பாஜக கூட நம்ம ஒரு கூட்டணி வச்சோம் அப்படின்னா, அப்போ மத்திய டிபார்ட்மெண்ட்டுகள் வந்து நம்ம மேலே ஆக்ஷன் எடுக்கிறது, அவருடைய பார்வையுடைய வேகம் வந்து குறையும். இப்போ வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை இங்கே எஃப்ஐஆர் போட்டாலும் இடி அவ்வளவு சீக்கிரத்தில் இறங்க மாட்டாங்க, சிபிஐ வந்து அவ்வளவு சீக்கிரத்தில் உள்ள வர மாட்டாங்க. கடந்த காலத்தில் நம்ம 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும் போதே பாஜகவுக்கு எதிராக அரசியல் செய்யும் போதே இடியை உள்ள இறக்க விடாமல் நம்ம மறைமுக டீலிங் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. இன்னைக்கு பாஜகவுக்கு எம்பிக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக தேவைப்பட்டு இருக்கு. அப்போ இதை சாதகமாக பயன்படுத்தி பிஜேபி கூட ஒரு அலையன்ஸை உருவாக்கலாமா அப்படின்ற விஷயத்தில் தான் இந்த சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடுநிலையாக ஒரு ஜட்ஜி போல இருந்து செயல்பட்டு இருக்கார் அப்படிங்கிற செய்திகள் வந்து ஊடகங்கள்ல வந்துட்டு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா, அவருக்கு ஆளுநர் பதவி கொடுக்க போறாங்க, கவர்னர் பதவி கொடுக்க போறாங்க அப்படிங்கிற செய்திகளும் வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த கவர்னர் பதவியை கொடுப்பாங்களா பாஜக அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருந்தாலும், அதே நேரத்தில் கொடுத்தாலும் ரஜினிகாந்த் அவர்கள் ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருந்துட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி ஆரம்பித்து சிஎம் ஆகுவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தே
ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவருடைய ப்ரெஷர் தாங்க முடியாமல் அது தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே வந்தவர். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 2-3 படம் நடிச்சிட்டார். ஒரு படத்துக்கு 100-150 கோடி ரூபா வாங்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு படத்துக்கு 100-150 கோடி ரூபா வருமானம் ஈட்டக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரைக்கும் இப்போ 3-4 படங்கள் வந்து கையில் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த வருமானத்தை விட்டுட்டு கவர்னர் அப்படின்னு போய் உட்காருவாரா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா ரஜினியை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே பணத்தை நோக்கி ஓடக்கூடியவர் அப்படிங்கிற விஷயமும் நம்ம பார்க்க முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் இன்னும் மாஸ் குறையல, 100 கோடி 150 கோடி சம்பளம் கொடுப்பதற்கு இன்னும் தயாரிப்பாளர்கள் தயார் நிலையில் இருக்காங்க. அப்படிங்கும்போது ரஜினி அவர்கள் வந்து ஆளுநர் பதவியை ஏற்றுக்கிட்டெல்லாம் போய் உட்காருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் தான் பயணிப்பார். அதே நேரம் தான் இந்த திமுக பாஜக கூட்டணிக்கு ரஜினியுடைய பங்கு வந்து ஒரு அபரிமிதமான பங்காக இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம் அவருடைய நகர்வுகளை வச்சு உணர முடிகிறது. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி. நன்றி.